ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உங்களை துன்பப்படுத்தணுங்கிறதுக்காகவே எக்ஸ்ட்ரா வேலைகள் கொடுத்து உங்களை சிரமப்படுத்தினாங்களா? ஆம் இல்லை? ஆமா. எந்த மாதிரி வேலைகள்? நாங்க வந்து முதல்ல இந்த வேலையை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு தூரம் வேணாம். என்ன மாதிரி வேலை? என்னைய பேச விட்டீங்கன்னா என்ன கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. தொடங்கும் போதே வந்து எஃப்ஜே அவர்கள் பேப்பரை எடுத்துட்டு என்னது பூண்டை இப்படி எல்லாம் வந்து நீங்க போட்டீங்க தானே, வேணும்ட்டே இப்படி போட்டார். தப்புதான். இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. இட்ஸ் டூ லேட். இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பேப்பரை நீங்க எடுத்து போட்டீங்களா? எஃப்ஜேவா எடுத்து போட்டாரா அந்த குப்பைய? கேள்வி புரியல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. எஃப்ஜே இங்கேயும் அங்கேயும் பேப்பர் விரிச்சு போட்டதா சொன்னீங்கல்ல, அதை நீங்க எடுத்தீங்களா இல்ல சொல்லிட்டு எஃப்ஜேவே எடுத்தாரா? நான் பார்க்கல. தெரியாது. கிளீன் பண்ண சொல்லி உங்களை தொந்தரவு பண்ணாங்களே, அதை நீங்க கிளீன் பண்ணீங்களா டீம் கிளீன் பண்ணாங்களா? ஏன்னா நாங்க வந்து நைட் இல்லை அவ்வளவுதான். நாங்க கிளீன் பண்ணல, அவ்வளவுதான். அப்படி சொல்லு. நான் எப்ப இவங்க கிட்ட போனாலும் கூச்சம் குழப்பமா தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் சொல்லி, நீங்க வேற கேஸ் படிச்சிருக்கேன் சார். அர்ஜென்ட்ல நீங்க திவ்யா கேஸே படிச்சிட்டீங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்க கேஸ் சார். இவர்தான் சார் எடுத்து கொடுத்தாரு. அவங்க கிட்ட தான் அதுதான் சொல்றேன், திவ்யா கேஸ் எடுத்து கொடுத்தாரு சார். சார் விடுங்க சார். அந்த கேஸ் சார் இப்படி எல்லாம் பண்ண கூடாது சார். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படிதான் பண்ணுவேன் சார். நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணும்போது பேசிக்கோங்க சார். இப்ப பேசாதீங்க. சொல்லிட்டு அவங்க பேசி முடிச்ச பிறகு எழுந்து பேசுங்க சார். நீங்க லாயரா இருக்கீங்க, ஜட்ஜா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இனிமே நான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வந்ததா உங்களை சந்திப்பேன் தம்பி. இந்த ஹவுஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயுமே வெளிவட்டாரத்துல நான் நேருக்கு நேர பார்த்ததும் கிடையாது. சொல்லுங்க பார்வதி. பார்வதி அந்த மாதிரி பேசக்கூடாது. கூண்டுல நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்கு. கேஸ் போடுங்க, விசாரணை கமிஷன் வைங்க, நிரூபணமான தூக்குல போடுங்க. அவர் கேக்குது சார். அதுக்கு அப்புறம் நான் பேசிட்டு இருக்கேனா? யார்கிட்ட பேசி? திவ்யா கிட்ட பேசிட்டீங்களா? நீங்க பேசுங்க. இதுக்கு என்னங்கறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க சமைச்சது நல்லா இருக்கு மேடம், வார்டன் அம்மா நான் அப்ரிஷியேட் பண்ணப்போ என் கூப்பிட்டது கூட மதிக்கவே இல்ல சார். அடுத்த நாள் எனக்கு அவங்க சாப்பாடே கொடுக்கல சார். சகிக்க முடியாத பொய் சொல்றியா மாமா, பொய் சொல்றியா? ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இது காஃபி டீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஐயா நான் ரெஸ்ட் ரூம் வரலன்னு தான் சொன்னேன். சந்தோஷமா இருக்கிறதுக்கு காஃபி டீ குடிக்கிறதுக்கு சம்பந்தம் இல்ல. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். சந்தோஷமா அப்ஜெக்ஷன் கஷ்டமா நீங்க மேனேஜ் பண்ணனும் சொல்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ சார். உட்காருங்க. ஒரு நிமிஷம் இன்னும் முடியல. ஒரு நிமிஷம் முடிச்சிட்டீங்களா?